ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? தீபாவளி டைம் அப்படிங்கிறனால பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக தைக்கிற மாதிரி ஒரு அழகான டிசைனர் ப்ளவுஸ் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஃபுல் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங்குமே அப்படியே நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு ஹைப்பும் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இந்த டிசைனர் ப்ளவுஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம பாம்பாம் ரெடி பண்ணிக்க போகிறோம். ஒரு 3க்கு 3 அகலம் இருக்கிற மாதிரி சதுர கிளாத் எடுத்திருக்கோம். ப்ளவுஸும் சாரியும் ஒரே கலர் தான். பார்டரும் முந்தானி மட்டும் நமக்கு வந்து நல்ல ரோஸ் கலரில் இருக்குது. இதுக்கு வந்து இதை மாதிரி பாம்பாம் நீங்கள் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பால்ஸ் எல்லாமே தெர்மோகால் பால்ஸ் எல்லாமே ஒரே அளவில் இருக்கிற மாதிரி எடுத்துங்க. அப்போ தான் நமக்கு எல்லா அந்த பாம்பாமுமே ஒரே ஷேப்பில் கிடைக்கும். இப்போ இதை மாதிரி ரெடி பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா கிளாத்தை கட் பண்ணிக்கிறேன். இன்னொரு தடவை பொறுமையாக காட்டுறேன். ஃபஸ்ட்டு ஒரு பாம்பாம் எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி வச்சுட்டு தெர்மோகால் பால் எடுத்துகிட்டு சென்டரில் இந்த மாதிரி வச்சு அப்படியே லைட்டாக திருவினிங்கன்னா அந்த பால் மட்டும் தனியாக இருக்கும். இப்போ கொஞ்சமாக நூல் கீழே விட்டுட்டு அப்படியே ஒரு 5 தடவை அப்படி சுற்றுங்க. ஒரு 5-6 தடவை சுற்றிட்டு பூ கட்டுற மாதிரி ஒரு 2 தடவை இதை மாதிரி ஒரு 2-3 முடிச்சு போட்டுட்டு கொஞ்சம் நூல் விட்டு எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா கிளாத்தை இதை மாதிரி கட் பண்ணிக்கணும். இதே மாதிரி நமக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பாம்பாம் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஃபுல்லாக நான் வந்து நிறையா வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஏற்கனவே. இப்போ எக்ஸ்ட்ரா அந்த பிசர் கிளாத்தை மட்டும் நம்ம என்ன கட் பண்ணல. தைக்கும்போது வந்து எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்து வச்சுக்குவேன். இப்போ தேவையான பால்ஸ் ஃபஸ்ட்டு தைச்சிட்டோம். இப்போ வந்து இந்த ப்ளவுஸ்க்கு வந்து ஸ்லீவுக்கு நல்லா பெரிய பார்டரும் இடுப்புக்கு வந்து இது மாதிரி சின்ன சைஸ் பார்டரும் இருந்துச்சு. இப்போ ஒருவேளை 2 பக்கமும் பெருசாக இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த அளவுக்கு பார்டர் இருக்கிற மாதிரி கட் பண்ணிவிட்டு அதாவது மடித்து தைச்சதுக்கப்புறம் 1 இன்ச்சு அகலம் இருக்கணும். அந்த அளவுக்கு கிளாத் வந்து எடுத்துக்கணும். இப்போ ஓரத்தில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கலர் அதாவது ப்ளவுஸ் கலர் இருக்குல்ல, அது வெளியில் தெரியாத அளவுக்கு ஃபுல்லாக மடிச்சுட்டு பிசர் இருந்துச்சுன்னா கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். சரியான அளவு கட் பண்ணி மடித்து தைச்சிங்கன்னா இந்த கிளாத் வந்து பிசுறு பிரிஞ்சுக்கிட்டே வரும். சில்க் சாரீஸ்லாம் கொஞ்சம் அதிக கிளாத் வச்சுட்டு மடித்து தைச்சிட்டு தேவையில்லைன்னா நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிளாத்தோட அந்த பார்டரோட அகலம் 1 இன்ச் இருக்கா. இப்போ இதை மாதிரி வச்சுட்டு 2 ஓரத்தையும் மடித்து அடிச்சுக்கலாம். கொஞ்சம் மேட்சான கலராக போடுங்க. அப்போ தான் வெளியில் தெரியாமல் இருக்கும். இந்த தையல் வந்து நம்ம பிரிக்கலாம் தேவையில்ல, அதுலேயே இருக்கலாம். நம்ம லேஸ் கொடுத்து இந்த தையலை வந்து கவர் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக ஓரத்தில் இதை மாதிரி தையல் போட்டு ஃபினிஷிங் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த பார்டரை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட் வந்து ப்ளவுஸ் வந்து ஃபினிஷிங் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியான மெத்தடு, ஃபுல்லாக பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதே மெத்தடில் நீங்கள் வேறு டிசைன் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நமக்கு பெல்ட் கிளாத்துக்கு 2 லைனிங் கிளாத்தும் ஒரு மெயின் கிளாத்தும் எடுத்திருக்கோம். மெயின் கிளாத்தோட ரைட் சைடு மேலே வச்சுருக்கேன். அடுத்ததாக வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் லைனிங் கிளாத் வச்சுருக்கோம். அதை விட அகலம் கம்மியாக இருக்கிறத அதுக்கு அடுத்ததாக வைக்கிறோம். இப்போ இந்த அகலம் கம்மியாக இருக்கிறது சென்டரில் போயிடும். இப்போ நீங்கள் கிளாத்தை முன்ன பின்ன வச்சா கூட தையல் வந்து நேராக போடுறது உங்களுக்கு வந்து கரெக்டாக தெரிஞ்சிருக்கணும். அந்தளவுக்கு நீங்கள் பழகிருந்தீங்கன்னா இப்படி கிளாத் வந்து முன்ன பின்ன இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. தையல் வந்து நேராக போட தெரிஞ்சிருக்கணும். நான் வந்து கீழே ஒரு 1/2 இன்ச்சு கேப் விட்டுட்டு தையல் போட்டிருக்கேன். இப்போ லைனிங் கிளாத்தை அப்படியே ரைட் சைடு திருப்பிட்டு லைனிங் கிளாத் மேலே ஒரு தையல் போடுறோம். இதை மாதிரி தையல் போட்டுட்டு திருப்பும்போது நமக்கு ஃபினிஷிங் வந்து ரொம்ப நீட்டாக வரும். பார்த்தீங்கன்னா தெரியும், ஒட்டுமொத்த கிளாத்தும் லைனிங் பக்கமாக திரும்பி இருக்கணும். இப்போ லைனிங் கிளாத் மேலே தையல் போடுறோம். இப்போ அப்படியே வெளிப்பக்கம் திருப்பி ஒரு ஃபுட் அளவுக்கு கேப் விட்டு தையல் போட்டுக்கலாம். இப்போ இதை மாதிரி தையல் போடும்போது இந்த கிளாத்தை பார்த்தீங்கன்னா மெயின் கிளாத்தை மேல் பக்கமாக இந்த மாதிரி தள்ளி தள்ளி தையல் போட்டிங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு சுருக்கமாக இல்லாமல் நீட்டாக வரும். ஒரு விரலை இப்படி ரைட் சைடு அழுத்திட்டு கையால் கிளாத்தை வந்து மேலே அப்படியே இழுத்திங்கன்னா உங்களுக்கு கீழ்ப்பக்கம் பிசுறு இல்லாமல் வரும். ஒரு ப்ளவுஸ் வந்து ஃபினிஷிங் பண்ணும்போது கிளாத்தை வந்து எந்தெந்த பக்கம் இழுத்து தைக்கணும், எந்த பக்கம் இழுக்காமல் தைக்கணும் அப்படிங்கிறலாம் சில நுணுக்கெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் வந்து நீட்டாக வரும். இப்போ இதுக்கு நீங்கள் நார்மல் கிளாத்தில் அடிக்கடி நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தான் இந்த ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு நீட்டாக வரும். இப்போ லைனிங்கும் உள்ளே போயிடுச்சு. மேல் பக்கம் வந்து ரைட் சைடு இருக்குது. அது மாதிரி கிளாத்தை வந்து செட் பண்ணி வச்சுருக்கோம் தைச்சிட்டு. இப்போ பெல்ட்டோட அளவு என்னன்னு அளந்து காட்டுறேன். இப்போ பேக் பீஸையும் ஃப்ரண்ட் பீஸையும் வச்சுட்டு ஃப்ரண்ட் பீஸில் ஒரு 1/2 இன்ச்சு தையலுக்கு மார்க் பண்ணிக்கிட்டு அதுலேருந்து அளந்து பார்க்குறோம். இப்போ ஃப்ரண்ட்டில் வந்து 3 இன்ச்சும் பேக்கில் 2 இன்ச்சு இருக்குது. இப்போ அதுலேருந்து 1/2 இன்ச்சு நம்ம தையலுக்கு எக்ஸ்ட்ராவாக சேர்த்து பெல்ட் அளவு கட் பண்ணணும். ஃப்ரண்ட்டில் 3 எடுத்தோம், 3 மார்க் பண்ணிக்கிறோம். பேக்கில் 2 எடுத்தோம், 3 மார்க் பண்ணிக்கிறோம். ஃப்ரண்ட்டில் ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு கீழே போக ஒரு 3/4 இன்ச்சு கம்மி பண்ணி அதுலேருந்து ஷேப் கொடுத்து நான் வந்து பெல்ட் வந்து மார்க் பண்ணி அப்படியே கட் பண்ணிக்கிறேன். பெல்ட்டு ஃபுல்லாக தைச்சிட்டு நீங்கள் இதை மாதிரி கட் பண்ணும்போது இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் கட் பண்ணலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி கிளாத்தை வச்சிங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் ரைட் அந்த வசம் மாறாமல் ஃப்ரண்ட்டு பேக்கு
அந்த வசம் மாறாமல் கரெக்டாக தைச்சிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஸ்லீவ் வந்து தைச்சிக்க போகிறோம். ஸ்லீவுக்கு வந்து பாம்பாம் கொடுத்து தைக்கணும். இப்போ சென்ட்ரு மார்க் பண்ணிக்கிறோம். அதுலேருந்து 2 பக்கமும் 1 இன்ச்சு 1 இன்ச்சு கேப் விட்டு எந்தெந்த இடத்துல பாம்பாம் வைக்கிறோமோ மார்க் பண்ணிங்க. 1.5 இன்ச்சு கேப் கொடுத்தோம்னா ரொம்ப அதிகமாக எட்ட இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் 1 இன்ச்சு 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கங்க. இப்போ அப்படியே பேக் சைடு இன்னொரு கிளாத்துக்கும் இப்படியே வெளிப்பக்கம் மார்க் பண்ணிக்கலாம். இது மாதிரி மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் தைக்கும்போது உங்களுக்கு லெஃப்ட் ரைட் ஸ்லீவ் வந்து மாறாமல் இருக்கும். 2 பக்கமும் இதை மாதிரி மார்க் பண்ணிக்கணும். இப்போ வந்து மார்க் பண்ணதை வெளிப்பக்கம் வச்சுருக்கோம். வச்சுட்டு ஒரு 1/2 இன்ச்சு கேப்பில் தையல் போடணும். போட்டுட்டு இந்த பாம்பாம் இதை மாதிரி வச்சுட்டு கரெக்டாக வந்து தையல் போடுங்க. 1/2 இன்ச்சில் கிட்டக்க அந்த மார்க்கிங் கிட்ட ஒரு ஃபுட் அளவுக்கு முன்னாடி தள்ளி நிப்பாட்டிங்க. அதில் பாம்பாம் வச்சு தைங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த டிஸ்டன்ஸ் வந்து கரெக்டாக வரும். இப்போ ஒவ்வொரு பாம்பாமும் நான் அதே மாதிரி தையல் போடுறேன். இதுக்கு வந்து நார்மல் ஃபுட்டில் தான் தைக்கிறோம். சிங்கிள் ஃபுட்லாம் தேவை கிடையாது இதுக்கு. ஒரு வேளை ஸ்டோன் வச்சு லேஸ் தைக்கிறீங்க அப்படின்னா சிங்கிள் ஃபுட் மாற்றிக்கலாம். நம்ம நார்மல் லேஸ் கொடுத்து தான் இதை ஃபினிஷிங் பண்ண போகிறோம். அப்படிங்கிறனால நான் நார்மல் ஃபுட்லேயே வந்து அப்படியே வந்து தையல் போட்டு எடுத்துக்கிறேன். கரெக்டாக அந்த பாம்பாம் அழுத்திட்டு நல்லா அந்த முடிச்சு நூல் சுற்றி இருக்கோம் பார்த்தீங்களா, அது மேலேயே தையல் போடுங்க. இப்போ 2 பக்கமும் நம்ம மார்க் பண்ணிட்டனால ஸ்லீவ் வந்து மாறாது. இப்போ 2 ஸ்லீவுமே இதே மாதிரி பாம்பாம் ஃபுல்லாக தைச்சி எடுத்துட்டேன். தைச்சி எடுத்துட்டு மெயின் கிளாத்தில் இதை வச்சு தைக்கணும். மெயின் கிளாத்தோட ரைட் சைடு இது மாதிரி எடுத்துங்க. இப்போ தைச்ச பாம்பாம் வந்து உள் பக்கமாக போயிடணும். இப்போ இந்த மாதிரி பொசிஷனில் வச்சுட்டு மெயின் கிளாத்லையும் லைனிங் கிளாத்லையும் சேர்ந்த மாதிரி இப்போ அந்த 1/2 இன்ச்சு தையல் தெரியுது பார்த்தீங்களா, அது மேலேயே வந்து தையல் போட்டு ஃபினிஷிங் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி இந்த பாம்பாம் கிளாத் வந்து உள் பக்கம் திரும்பி இருக்குதா என்னங்கிறத தையல் போடும்போதே கொஞ்சம் எடுத்து விட்டுட்டு தையல் போடுங்க. இதை விட சின்னதாக கூட நீங்கள் கட் பண்ணிவிட்டு தையல் போடலாம். கொஞ்சம் அளவு அதிகமாக வச்சுட்டு நம்ம தையல் போடும்போது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். தைச்சதுக்கப்புறம் நம்ம பிசுறு வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஓரத்தில் இருக்கிற எல்லா கிளாத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறோம். 2 பக்கமும் அதை மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ அதே மாதிரி தான் லைனிங் கிளாத்தில் தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி படிமான தையல் போடும்போது நமக்கு வந்து அந்த ஃபினிஷிங் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். நெக்லேயும் சரி ஸ்லீவ்லேயும் சரி எல்லாத்துக்குமே இந்த மாதிரி நீங்கள் தையல் போடுங்க. பிகினர்ஸாக இருக்கீங்கன்னா அப்படி இது மாதிரி மெத்தடில் தையல் போடும்போது உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். இப்போ நூல் எதுவும் வெளியில் தெரியாமல் இதுக்கு தெரியுதான்னு பார்த்துட்டு சின்னதாக ஏதாவது நூல் இருந்துச்சுன்னா நல்லா நீட்டாக வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. வெளியில் பிசுறு நூல் எதுவுமே தெரியாத அளவுக்கு கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ அப்படியே வெளிப்பக்கம் 1 ஃபுட் கேப் விட்டு தையல் போட்டுக்கிறோம். இப்போ இதை மாதிரி தையல் போட்டுட்டு நம்ம தையல் போட்ட இடத்துல லேஸ் கொடுத்து ஃபினிஷிங் பண்ணுறோம். லேஸில் வந்து நீங்கள் டிசைன் வந்து ப்ளைனாக இது மாதிரி சும்மா சாதாரணமாக ஸ்ட்ரைட்டாக வைக்கிறதுனாலும் வைக்கலாம். இல்லை ஒரு டைமண்ட் ஷேப்பு இது மாதிரி ஷேப் கொண்டு கொடுக்குறதுலாம் நம்ம இஷ்டம் தான். கஸ்டமர் விருப்பம், அவங்க கேட்குற மாதிரி நீங்கள் தைச்சி கொடுக்கலாம். சும்மா நார்மலாக இது மாதிரி லேஸ் கொடுத்து ஃபினிஷிங் பண்ணிட்டேன். இப்போ மெயின் கிளாத்து லைனிங் கிளாத் 2 இன்ச் ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1/4 இன்ச்சு கேப் விட்டு 1/4 இன்ச்சு அப்படிங்கிறத விட 1 ஃபுட் கேப் விட்டு நீங்கள் மெயின் கிளாத்தையும் லைனிங் கிளாத்தையும் ஜாயின் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு வந்து தைக்கிறப்ப இந்த தையல் வந்து வெளியில் தெரியாது. கொஞ்சம் லைட்டாக ஓட்டு தையல் வச்சுக்கிட்டு தைச்சிங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடாக தைக்கலாம். இப்போ எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாத்தையுமே நான் வந்து கட் பண்ணிவிட்டு எங்கெங்கெல்லாம் நமக்கு ஜாயிண்ட் வருது சிசர் கட் கொடுத்துருக்கோம்ல அதெல்லாம் வந்து மார்க் பண்ணி எடுத்து வச்சுங்க. இப்போ 2 ஸ்லீவுமே இதே மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். 2 ஸ்லீவும் லெஃப்ட் ரைட் மாறாமல் நம்ம கரெக்டாக தைச்சி எடுத்துக்கிட்டோம். நெக்ஸ்ட் வந்து ப்ளவுஸோட பேக் பீஸ் தைக்கணும். லைனிங் கிளாத்தோட மெயின் கிளாத்து கொஞ்சம் அதிகமாகவே தான் இருக்குது. அதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் தைச்சதுக்கப்புறம். இப்போ 1 இன்ச்சு கேப் விட்டுருக்கேன். அதை ஃபஸ்ட்டு ஒன்று இது மாதிரி மடித்து விரலால் தேய்ச்சி எடுத்துகிட்டு ப்ளவுஸோட ரைட் சைடு மேலே தான் லைனிங் கிளாத்தை வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து நெக்குக்கிட்ட நெக்கை வந்து அடித்து திருப்பிக்கலாம். ஒரு ஃபுட் அளவுக்கு இது டைமண்ட் ஷேப் நெக் அப்படிங்கிறனால அந்த கார்னர்கிட்ட நீடில் நிப்பாட்டிட்டு கிளாத் அப்படியே திருப்புங்க. கழுத்தோட அகலம் மாறாமல் நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு கூட இதை மாதிரி தைக்கலாம். பிகினர்ஸ்க்கு வந்து அந்த அகலம் வந்து சமயத்தில் மாறுறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ கரெக்டாக தைக்கிறவங்க அப்படியே தைக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ எக்ஸ்ட்ரா வந்து லைனிங் கிளாத்லேருந்து மெயின் கிளாத் ஒரு 1/4 இன்ச்சு அதிகமாகவே விட்டுட்டு கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு அந்த கார்னரில் மட்டும் அந்த நூலில் படாமல் இதை மாதிரி சிசர் கட் கொடுத்து எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து லைனிங் கிளாத்தை அப்படியே திருப்பிட்டு சேம் அதே மாதிரி தான் ஸ்லீவுக்கு எப்படி தையல் போட்டோமோ அதே மாதிரி தையல் போடணும். கார்னர் வரும்போது மட்டும் கிளாத்தை இது மாதிரி ஒரு பக்கமாக திருப்பி நிப்பாட்டி நீடில் நிப்பாட்டிட்டு கிளாத்தை திருப்பணும்.
அப்போ தான் அந்த ஷேப் வந்து நமக்கு கரெக்டாக கிடைக்கும். தையல் போடும்போது அந்த கிளாத்து மட்டும் எல்லாமே லைனிங் பக்கமாகவே திரும்பி இருக்கணும். மெயின் கிளாத்து பக்கம் எந்த கிளாத்தும் திரும்பி இருக்கக்கூடாது. அதை மட்டும் கவனமாக பார்த்துங்க. அப்போ தான் ஃபினிஷிங் வந்து நமக்கு நல்லா நீட்டாக இருக்கும். இப்போ வந்து இதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்து அடித்து திருப்புறதுக்கு தையல் போடுறோம். இந்த ஷேப்பு நெக் ஷேப்பு பாருங்கள், நான் எப்படி காட்டுறேனோ அந்த மாதிரி இருக்கணும் உங்களுக்கு. அப்போ தான் கீழ்ப்பக்கம் மெயின் கிளாத்தில் உங்களுக்கு வந்து துணி வந்து ஒதுங்காமல் இருக்கும். நெக் ஷேப்பு பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த நம்ம தையல் போட்டிருக்கிற பிசுறு வந்து கீழ்ப்பக்கம் இந்த மாதிரி திரும்பி படிமானமாக இருக்கணும். இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் அடிப்பக்கம் வந்து அடிபாட்டத்துக்கு தையல் போட்டுக்கிறோம். இப்போ மெயின் கிளாத்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அதை வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ பேக் பீஸில் இது இப்போ நம்ம திருப்பக்கூடாது. ஷோல்டர் வந்து நம்ம இன்விசிபிளாக, அதாவது பிசுறு தெரியாமல் ஜாயின் பண்ணுவோம்ல, அதுக்காக நான் வந்து அதை அப்படியே வச்சுருக்கேன். பேக் பீஸில் இந்த அளவுக்கு ஃபினிஷிங் பண்ணிவிட்டு அதை அப்படியே வச்சுப்போம். அடுத்தது வந்து ஃப்ரண்ட் பீஸ் வந்து ஃபுல்லாக ஃபினிஷிங் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து பேக் பீஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். சேம் அதே மாதிரி தான் நெக்குக்கு வந்து 1 ஃபுட் அளவுக்கு கேப் விட்டு தையல் போடுறோம். தைக்கிறதுக்கு முன்னாடியே மெயின் கிளாத்தோட ரைட் சைடு மேலே லைனிங் கிளாத்தை வச்சு செட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா தைக்க ஆரம்பிங்க. லெஃப்ட் ரைட் வாசம் மாறாமல் இருக்கும். ஃபஸ்ட்டே நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தையல் போடும்போது உங்களுக்கு அந்த வாசம் கிளாத் வந்து எங்கேயும் மாறாமல் இருக்கும். ஒருவேளை ஞாபகம் மறதியில் ஒரே பக்கத்தில் 2யும் தைச்சிட்டிங்கன்னா அது வந்து அப்புறம் லெஃப்ட் ரைட் வந்து சரியாக இருக்காது. இப்போ சேம் அதே மாதிரி தான் ஒவ்வொரு தடவையும் நீங்கள் இந்த லைனிங் கிளாத் மேலே தையல் போட்டுட்டு திருப்புங்க. ஃபினிஷிங் வந்து ரொம்ப நீட்டாக வரும். எந்த அளவுக்கு எட்ஜில் போட முடியுமோ அந்த அளவுக்கு எட்ஜில் போடுங்க லைனிங் கிளாத் மேலே தையல். இப்போ ரவுண்ட் ஷேப் வந்து நமக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். இப்போ வந்து ஒரு ஃபுட்டு கேப்பு விட்டு நம்ம இதை மாதிரி தையல் போட்டுக்கிறோம். 2 பக்கமும் அதே மாதிரி தையல் போட்டுட்டு மெயின் கிளாத்தையும் லைனிங் கிளாத்தையும் ஜாயின் பண்ணணும். 2 நெக் ஷேப்புமே பாருங்கள் நமக்கு ரொம்ப அந்த ரவுண்ட் ஷேப் வந்து ரொம்ப அழகாக வந்திருக்கும். லைனிங் கிளாத் மேலே நீங்கள் படிமான தையல் போடுறதும் நல்லா எட்ஜில் நல்லா அழகாக போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு திருப்பும் போது இது ஷேப் வந்து கரெக்டாக வரும். இதே மாதிரி தான் 1 ஃபுட் அளவு கேப் விட்டு மெயின் கிளாத்து லைனிங் கிளாத்து 2யுமே ஜாயின் பண்ணிக்கிறோம். சைடு இடுப்பு ஜாயின் பண்ணுற இடத்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா நமக்கு நான் வந்து தையல் போடலை. அந்த ஒரு இடம் வந்து நான் கேப்பில் அப்படியே தான் விடுவேன். இப்போ எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணிக்கலாம். ஒரு சிலர் வந்து ஃபுல்லாகவே அப்படியே கவர் பண்ணி தைப்பாங்க. அது மாதிரி தைக்கிறதோட நீங்கள் இதை மாதிரி தைக்கும்போது உங்களுக்கு ரொம்ப சுருக்கம் வராமல் இருக்கும். இப்போ எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாத்தையுமே நம்ம இதை மாதிரி கட் பண்ணிவிட்டு டாட் பிடிக்க வேண்டிய இடத்துலலாம் மார்க் பண்ணி வச்சுருக்கோம். அதெல்லாம் வந்து சிசர் கட் கொடுத்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ 2 சைடுமே நம்ம ஃபினிஷிங் பண்ணிக்கிட்டோம், 2 ஃப்ரண்ட் பீஸையுமே. இப்போ டாட் வந்து நான் சென்டர் டாட்டுக்கெலாம் மார்க் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறனால சரியான அளவு மார்க் பண்ணிக்கிட்டு 2 ஃப்ரண்ட் பீஸ்லேயும் டாட்டோட அளவுகளை மார்க் பண்ணியிருக்கேன். அளவுகள் வந்து நான் இதில் சொல்லலை. மெயினாக வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் ஸ்டிச்சிங்கு அதோட சேர்த்து இந்த டிசைன், இதுக்காக தான் நான் வந்து இந்த வீடியோ. ஒரு சிலர் வந்து இதில் வந்து டாட்டோட அளவு என்னன்னு கேட்காதீங்க. ஏன்னா நான் இது வந்து அளவு கட்டிங் வீடியோவில் தான் நான் அளவு சொல்ல முடியும். ஸ்டிச்சிங் வீடியோவில் நம்ம மெயினாக வந்து டிசைனுக்காக தான் நான் அந்த வீடியோ வந்து போட்டது. 2 சைடும் இதே மாதிரி டாட்டு வந்து கரெக்டான அளவில் பிடிச்சிக்கலாம். ஒவ்வொரு டாட் முடிக்கும் போதும் லாக் ஸ்டிச் வந்து போட்டுக்கிறேன். அதே மாதிரி ஆம்ஹோல் டாட்டுக்கிட்ட மட்டும் லாக் ஸ்டிச் போடாமல் அப்படியே 2 தையல் திருப்பிக்கிறேன். இப்போ லாக் ஸ்டிச் போட வரல அப்படின்னா, ஒரு வேளை சுருக்கம் அடிக்குது அப்படின்னா நீங்கள் இதே மாதிரி 2 தையல் திருப்பி எல்லாத்துலேயுமே போட்டுக்கலாம், எல்லா டாட்டுக்குமே. இப்போ பெல்ட்டோட ஃப்ரண்ட் இது மாதிரி கரெக்டாக எடுத்து வச்சுட்டு பெல்ட் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். பெல்ட் வந்து உங்களுக்கு தெரிஞ்சது தான். பெல்ட்டில் வந்து ஒரு 1/2 இன்ச் முன்னாடி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம மெயின் கிளாத்தை வைக்கிறோம். எந்த அளவுக்கு நீங்கள் அளவு மார்க் பண்ணி கட் பண்ணுறீங்களோ அதே அளவை ஸ்டிச்சிங்கில் வந்து தைங்க. 1/4 இன்ச்சு போதுன்னா 1/4 இன்ச்சிலே கட்டிங் பண்ணுங்கள். 1/2 இன்ச்சில் கட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் 1/2 இன்ச்சில் தையல் போடுங்க. 1/2 இன்ச்சுங்கிறத ஒரு நூல் கம்மியாக போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் தைச்சதுக்கப்புறம். இப்போ ஜாயிண்ட்டை வந்து கீழ்ப்பக்கம் பெல்ட்டு பக்கமாக திருப்பிட்டு ஓரத்தில் தையல் போடுறேன். வெளிப்பக்கம் போடும்போது நல்லா எட்ஜில் இந்த மாதிரி அந்த பெல்ட் ஜாயிண்ட் வந்து கீழ்ப்பக்கமாக திருப்பிட்டு இதை மாதிரி தையல் போடுறேன். பெல்ட்டோட நீளத்தை எக்ஸ்ட்ரா இருக்கிறத இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃப்ரண்ட்டில் ஹூக் பட்டி ஐப்பட்டி உயரம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஐப்பட்டி ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் கரெக்ஷன் பண்ண முடியாது. அதனால் சரி பண்ணிக்கிட்டு, ஏன்னா அடித்து திருப்பிட்டோம் வேறு, அதனால். இப்போ வந்து நம்ம சைடு வந்து நான் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நம்ம எடுத்த அளவுக்கு நம்ம வந்து கரெக்டான அளவில் இருக்குது. இதுவே மெயின் கிளாத்தில் நீங்கள் ஐப்பட்டி தைங்க. இது மாதிரி சில்க் சாரீஸில் ப்ளவுஸ் தைக்கிறீங்கன்னா
கிளாத் அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் மெயின் கிளாத்தில் ஐப்பட்டி தைக்கும்போது ரொம்ப நீட்டாக இருக்கும். இப்போ இந்த ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா எனக்கு பாம்பாம் வைக்கிறதுக்கே கிளாத் வந்து ரொம்ப கரெக்டாக போயிடுச்சு. அதுவும் இல்லாமல் நாட்டும் வந்து நம்ம அந்த துணியிலேயே தான் வைக்கணும், நாட்டுக்கு இந்த லட்கானும். ஸோ அதனால் நமக்கு மெயின் கிளாத் இல்லை, அதனால் லைனிங் கிளாத்லேயே நான் வந்து ஹூக் பட்டி ஐப்பட்டி ரெண்டுமே தைச்சிருக்கேன். அது மாதிரி இந்த ஐ வந்து ஒவ்வொரு முடிக்கும் போது லாக் தையல் போடுங்க, இல்லைன்னா நம்ம மாட்டி மாட்டி கழட்டும் போது பிரிஞ்சிரும். ஒவ்வொரு இது முடிக்கும் போதும் ஹூக் ஐ வந்து முடிக்கும் போதும் சரி, ஸ்டார்ட் பண்ணும் போதும் சரி, நல்லா வந்து லாக் ஸ்டிச் போட்டுங்க. 2-3 தடவை லாக் ஸ்டிச் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கிளியவே கிளியாது, பிரிஞ்சே வராது. இப்போ லாஸ்ட்டாக வந்து லாஸ்ட் ஐயும் ஒரு 5 ஐ இது மாதிரி தைச்சிக்கிறேன். நீங்கள் வந்து பிகினர்ஸாக இருக்கீங்கன்னா ஃபஸ்ட்டே வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க்கர் வச்சு எந்தெந்த இடத்துல உங்களுக்கு ஐ தேவை அப்படிங்கிறத மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு அப்புறம் நீங்கள் வந்து தையல் போடுங்க. மேக்ஸிமம் நான் வந்து மார்க் பண்ணிக்க மாட்டேன், ஏன்னா நமக்கு வந்து அனுபவம் இருக்கும்போது அது தேவைப்படாது. இப்போ பிகினர்ஸுக்கு தான் கண்டிப்பாக அது மாதிரி விஷயங்கள்லாம் தேவைப்படும். ஹூக் பட்டி அதே மாதிரி தான். என்னோடய ஸ்டிச்சிங் மெத்தட் பார்த்திங்கன்னா எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். மேக்ஸிமம் இதில் வந்து ஹூக் பட்டி ஐப்பட்டி ஸ்டிச்சிங் வீடியோஸில் நான் சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன். அதே மெத்தடில் தான் இந்த ப்ளவுஸ்க்கும் நான் வந்து ஹூக் பட்டி ஐப்பட்டி வந்து தைக்கிறேன். ஹூக் பட்டி தைக்கும்போது இந்த ஓரத்தில் மடித்து தைக்கும்போது லைட்டாக ஒரு கொஞ்சம், அதாவது ஒரு ஃபுட்டோட கொஞ்சம் கம்மியாக கேப் விட்டு தைங்க. அப்போ வெளிப்பக்கம் நமக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். 2 பக்கமும் ஃபினிஷிங் பண்ணிக்கிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு அப்படியே கிளாத்தை இந்த மாதிரி எடுத்து விட்ருங்க. எடுத்துகிட்டு இப்போது லைனிங்கும் மேட்சாக இருக்கணும். இந்த மாதிரி வச்சுட்டு கரெக்டாக அந்த படிமான தையல் போட்டிருப்போம் பாருங்கள், இப்போ உங்களுக்கு தெளிவாக தெரியும். இந்த மாதிரி நீங்கள் வச்சுட்டு ஜாயின் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு வெளிப்பக்கம் திருப்பும் போது உங்களுக்கு கரெக்டான அளவில் வரும். இப்போ அப்படியே திருப்பி மடிங்க. இந்த மாதிரி மடிச்சுட்டு பிசுறு வந்து இந்த மாதிரி இருக்கணும். அந்த தையல் வந்து வெளிப்பக்கம் இந்த மாதிரி தெரியணும். முடிக்கும்போது லாக் தையல் போட்டுங்க. அப்போ தான் திருப்பும்போது நமக்கு வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கும். இதை மாதிரி தைச்சிட்டு பார்க்கும்போது ஓரத்தில் உங்களுக்கு எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லாமல் பேக்கு ஃப்ரண்ட்டு ரெண்டுமே கரெக்டாக இருக்கும். இதில் இன்னொரு தடவை கொஞ்சம் உங்களுக்கு தள்ளி வச்சு நான் தையல் போட்டு காட்டுறேன். அதை மாதிரி நீங்கள் போட்டுறக்கூடாது. அதுக்காகவே நான் வந்து உங்களுக்கு இப்போ டெமோ மாதிரி தான் காட்டுறேன். இப்போ இதில் இந்த அளவுக்கு கொஞ்சம் கேப் கொடுத்து நீங்கள் தைச்சிட்டிங்கன்னா கூட வெளிப்பக்கம் நீங்கள் வந்து திருப்பும் போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட்டு சைடோட பேக் சைடு வந்து வெளியில் அசிங்கமாக நீட்டிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ எந்த அளவுக்கு அந்த தையலோட ஒட்டி வைக்கிறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு வந்து வெளிப்பக்கம் திருப்பும்போது கரெக்டாக இருக்கும். அதாவது அந்த லைனிங் கிளாத் மேலே தையல் போட்டிருக்கோம்ல, அதுவும் இப்போ அடுத்தது நம்ம வைக்கிற ப்ளவுஸ் பீஸும் ஒரு நூல் அளவுக்கு தான் கேப் இருக்கணும். எந்த அளவுக்கு ஒட்டி வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு கரெக்டாக ஒட்டி வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து வெளிப்பக்கம் வந்து 2 பக்கமும் பேக்கு ஃப்ரண்ட் ரெண்டுமே அந்த ஓரத்தில் வந்து கரெக்டாக இருக்கும். அதாவது இப்படி திருப்பி பார்க்கும்போது உங்களுக்கு ரெண்டும் ஒரே ஈவனாக இருக்கும், முன்ன பின்ன இல்லாமல். ஸோ இந்த விஷயத்தை மட்டும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே கிளாத்தை ஃப்ரண்ட் பீஸை வந்து பேக் பீஸ் வழியாக வெளியில் எடுத்துட்டு நெக்கில் வந்து படிமான தையல் போடணும், கீழ்ப்பக்கம் தையல் போடணும். நான் வந்து 1 ஃபுட்டு கேப் விட்டு தையல் போட்டுக்கிறேன். ஏன்னா நம்ம லேஸ் கொடுக்க போகிறோம், அடுத்தது வந்து டிசைன் தைக்க போகிறதுனால, இந்த பார்டர் கிளாத்து பாம்பாம்லாம் வச்சு தைக்க போகிறதுனால நமக்கு எட்ஜிலலாம் தையல் போட வேணாம். 1 ஃபுட்டு கேப் விட்டு மட்டும் தையல் போட்டிருக்கேன். அதே மாதிரி ஒவ்வொரு கார்னர்கிட்டையும் நீடில் நிப்பாட்டிட்டு திருப்புங்க. அப்போ தான் அந்த ஷேப் வந்து நமக்கு மாறாமல் இருக்கும். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து ஏற்கனவே தையல் போட்டுட்டோம், அதனால் பேக்குக்கு மட்டும் நம்ம தையல் போட்டுக்கிறோம். நூலையும் அதே மாதிரி கொஞ்சம் கூட பிசுறு இல்லாமல் நீட்டாக கட் பண்ணுங்கள். ப்ளவுஸோட ஃபினிஷிங் அப்போ தான் நமக்கு ரொம்ப நீட்டாக வரும். இப்போ இடுப்பு பக்கமும் அதே மாதிரி 1 ஃபுட்டு கேப் விட்டு தையல் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி தையல் போட்டு ஃபினிஷிங் பண்ணிக்கிட்டு சேம் அதே மாதிரி தான் சைடில் வந்து இடுப்பு பக்கம் வந்து நான் வந்து தையல் போடலை. ஆம்ஹோல் கிட்ட மட்டும் இதை மாதிரி மெயின் கிளாத்தையும் லைனிங் கிளாத்தையும் ஜாயின் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாத்தையுமே கட் பண்ணிக்கலாம். இந்த தையல் மட்டும் நீங்கள் 1 ஃபுட்டு கேப் விட்டு போட்டிங்கனாலே போதும். அதே மாதிரி கொஞ்சமாக ஓட்டு தையலில் வச்சிங்க. இப்போ ஃபுல்லாக வந்து நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு ஃபினிஷிங் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இந்த அளவுக்கு ஃபினிஷிங் பண்ணி எடுத்துக்கிட்டோம். நெக்ஸ்ட் இப்போ வந்து
முதுகு பக்கம், அதாவது பாம்பாம் எந்தெந்த இடத்துல வரணுமோ அதுக்கு வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். 3 கார்னரையும் மார்க் பண்ணிக்கங்க. அதுலேருந்து வர கேப்பை டேப்பில் அளந்துக்கிட்டு முடிஞ்ச வரைக்கும் 1 இன்ச்சு 1 இன்ச்சுக்குள்ளே வரா மாதிரி நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அந்த நீளம் எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி கேப் விட்டு பாம்பாம் வச்சுங்க. 1.5 இன்ச்சு கேப்பு கொடுத்து வச்சிங்கன்னா ரொம்ப எட்ட தெரியும். அதனால் 1 இன்ச்சு கேப்புக்குள்ளே எத்தனை வருதோ அது மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கிட்டு தைங்க. ஃப்ரண்ட்லேயும் அதே மாதிரி ஒரு 5-6 பாம்பாம் வந்து நான் வைக்கிறேன். முக்கியமாக இப்போ வந்து நான் இந்த வீடியோ வந்து நல்லா ரெக்கார்ட் ஆகலை, எப்படி மிஸ் ஆனிச்சுன்னே தெரியல. இப்போ நான் உங்களுக்கு வந்து தெளிவாக சொல்லிடுறேன். இந்த பாம்பாம் வந்து நெக்கோட ஓரத்தில் இருக்கணும். அந்த 1 ஃபுட் தையல் போட்டிருந்தோம் பார்த்தீங்களா, அது மேலேயே வந்து பாம்பாம் மேலே தையல் போட்டிருக்கோம். பாம்பாம் வந்து வெளிப்பக்கமாக தெரிகிற மாதிரி தான் வச்சுருக்கேன். 1/4 இன்ச்சு கேப் விட்டுட்டு மீதி எக்ஸ்ட்ரா பிசுறு எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் தையல் போட்டு எடுத்துங்க. பெரிய சாரி, ஏன்னா அது வந்து எப்படியோ மிஸ் ஆகிடுச்சு வீடியோ. இப்போ வந்து அந்த பார்டர் கிளாத் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை வந்து இது மாதிரி மடிச்சுட்டு இப்போ மேலே வச்சு ஃபினிஷிங் பண்ணணும். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இதுவே பேட்ச் ஒர்க்குனா உள்பக்கம் லைனிங் கிளாத்லலாம் வச்சு பாம்பாம் நீங்கள் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அவ்வளோ ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்காது. இது வந்து ரொம்பவே நீட்டாக இருக்கும். அதே சமயம் தைக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ அந்த கார்னரில் நிப்பாட்டிடுங்க. பாம்பாமில் இருக்கிற அந்த தையல் வந்து தெரியாத அளவுக்கு இந்த நூல் சுற்றிருப்போம் பார்த்தீங்களா, அது தெரியாத நல்லா எட்ஜில் நல்லா தையல் போட்டுங்க. இப்போ இந்த கிளாத்தை, அந்த பார்டர் கிளாத்தை அப்படியே நேராக திருப்பணும். திருப்பிட்டு பார்க்கும்போது உங்களுக்கு இந்த அளவுக்கு இருக்கும். அதாவது ஒரு 1/4 இன்ச்சு கீழே இருக்கும், மீதி கிளாத் எல்லாம் மேலே இருக்கும். இந்த கார்னர் வந்து உங்களுக்கு அழகாக திரும்பி இருக்கும். ஃபினிஷிங் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். பார்டர் வந்து நீங்கள் இந்த மெத்தடில் தைக்கும்போது ஒவ்வொரு கார்னர்லேயும் அதை மாதிரி நான் எப்படி சொல்கிறது புரியலன்னா கூட நீங்கள் வீடியோவை தெளிவாக பார்த்தீங்கன்னா புரியும். கார்னரில் கொண்டு வந்து கரெக்டாக வந்து நீடியில் நிப்பாட்டிக்கணும். இப்போ இந்த கிளாத்தை அப்படியே நீடில் நேராக திருப்பிக்கிட்டோமோ அந்த கிளாத்தை அப்படியே நேராக திருப்பணும். இப்படி நேராக திருப்பும்போது உங்களுக்கு கீழ்ப்பக்கம் ஒரு 1/2 இன்ச்சு விட்டுறணும். விட்டுட்டு இந்த கார்னர் வந்து நேராக நிற்கும். உங்களுக்கு இந்த மாதிரி திருப்பும் போதே உங்களுக்கு அந்த கார்னர் வந்து கரெக்டாக நேராக நிற்கும். எக்ஸ்ட்ரா கிளாத் எவ்வளோ தேவையோ அது கீழே வந்து இறங்கிடும். இப்போ அப்படியே வெளிப்பக்கம் எடுத்து மேலே ஒரு தையல் போட்டுட்டு திருப்ப வேண்டியது தான். 3 கார்னரையுமே நம்ம அதே மாதிரி திருப்பணும். நீங்கள் பானைக்காக இருந்தாலும் சரி இதே மெத்தடில் திருப்பலாம். இந்த மாதிரி திருப்பி தைக்கும்போது உங்களுக்கு இந்த கார்னர் வந்து அவ்வளோ நீட்டாக வரும். அழகா கரெக்டாக எவ்வளோ கீழே ஒரு 1/2 இன்ச்சு கேப் கொடுத்துட்டு மடித்து பார்க்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது வந்து எவ்வளோ கிளாத் தேவையோ அது அந்த அளவுக்கு தான் மடியும். மடிஞ்சிட்டு அந்த கார்னர் வந்து கரெக்டாக ஷேப்பாக நிற்கும், ஷார்ப்பாக நிற்கும் உங்களுக்கு நல்லா. இப்போ ஃபுல்லாக அதே மாதிரி தையல் போட்டு ஃப்ரண்ட் நெக் கிட்ட மட்டும், ஏன்னா நேர் பீஸு நேர் கிளாத்தில் இது பார்டர் கிளாத்து, அதனால் ஃப்ரண்ட்டில் மட்டும் ஒரு 2 இடத்துல நம்ம வந்து கொஞ்சம் ஃப்ளீட் வச்சு இதை ஃபினிஷிங் பண்ணணும். இல்லைன்னா உங்களுக்கு வந்து கிளாத் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கும்போது ரவுண்ட் ஷேப் அப்படியே தைச்சிங்கன்னா ஒரு மாதிரி இழுத்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அதனால் ஃப்ரண்ட்டில் மட்டும் இதை மாதிரி ஒரு 2 ஃப்ளீட், அதாவது இந்த சாரீக்கிட்ட மறையிற இடத்துல நீங்கள் இந்த ஃப்ளீட் வச்சுக்கலாம். அது வெளியில் கூட தெரியாது உங்களுக்கு. இப்போ ஒரு 1/2 இன்ச்சு மடிச்சுட்டு பிசுறு தெரியாமல் அதை மாதிரி ஜாயின் பண்ணிக்க வேண்டியதுதான். இப்போ அப்படியே இந்த பக்கம் ஓரத்தில் எட்ஜில் தையல் போட்டுக்கிறோம். இது வந்து உங்களுக்கு பிசுறு இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறனால உங்களுக்கு நீட்டாக இருக்கும். இதுக்கு மேலே நம்ம லேஸ் கொடுத்து தைச்சிக்கலாம். பிசுறு தெரிகிற மாதிரி வச்சுட்டு நீங்கள் லேஸ் தைச்சிங்கனாலுமே ஒரு 2-3 தடவை துவைச்சதுக்கப்புறம் சில்க் துணி அப்படிங்கிறனால உங்களுக்கு துணி விலகிடுச்சுன்னா நீங்கள் நம்ம கொடுத்துருக்குற அந்த பார்டர் கிளாத்லாம் ரொம்ப வேஸ்ட் ஆகிடும், அசிங்கமாக தெரிய ஆரம்பிச்சிடும். கஸ்டமர்கிட்ட கண்டிப்பாக வந்து கம்ப்ளைண்ட் வரும். பிசுறு தெரிகிற மாதிரி வச்சுட்டு நீங்கள் லேஸ் ஒர்க் வந்து பண்ணாதீங்க. பிசுறு இது மாதிரி மடிச்சுட்டு லேஸ் ஒர்க் பண்ணும்போது தான் நமக்கு வந்து நீட்டாக இருக்கும். இப்போ இந்த டிசைன் வந்து ரொம்ப சிம்பிளாக தைச்சிட்டோம் இல்லைங்களா. இப்போ லைனிங் கிளாத் மேலெலாம் பாம்பாம் வைக்காமல் மெயின் கிளாத் மேலேயே தெரிகிற மாதிரி வச்சுட்டு ஃபினிஷிங் பண்ணிக்கிட்டோம். இப்போ இந்த ஓரத்தில் இதை மாதிரி லேஸ் கொடுத்துக்கலாம். இப்போ போட்டிருக்கிற இது லேஸ் வந்து விருப்பப்பட்டால் வைக்கலாம், விருப்பம் இல்லைன்னா தேவையில்லை. இப்போ இந்த தையல் மறையிற மாதிரி இந்த லேஸ் கொடுத்து தைக்கும்போது நமக்கு அந்த மடித்து தைச்சிருக்கிற தையல் கூட வெளியில் தெரியாது. நான் வந்து கீழ்ப்பக்கம் மட்டும்தான் லேஸ் கொடுக்குறேன், மேலெல்லாம் லேஸ் கொடுக்கல. பாம்பாம் ஓரத்துலலாம் வந்து நம்ம லேஸ் கொடுக்கல. இந்த ஓரத்தில் மட்டும் நம்ம லேஸ் கொடுத்து தைக்கிறோம். கார்னர்கிட்ட மட்டும் நம்ம கரெக்டாக வந்து திருப்பணும்.
அதே மாதிரி லேஸ் வாங்கும்போது நீங்கள் இந்த கொஞ்சம் அதாவது என்ன சொல்கிறது கொஞ்சம் இழுக்கிற தன்மை உள்ளது மாதிரி ஸ்டிப்பாக நிற்கிற மாதிரி நீங்கள் லேஸ் கொடுத்து ரவுண்ட் ஷேப்லலாம் கொடுத்தீங்கன்னா அது வந்து வளையாது, புடச்சிக்கிட்டு தான் நிற்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது மாதிரி 2 பக்கமும் கொஞ்சம் பெண்டாக இருக்கிற மாதிரி நீங்கள் லேஸ் வந்து சூஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். கஸ்டமர்கிட்ட வரும்போதும் நீங்கள் அதை மாதிரி சொல்லி லேஸ் வந்து வாங்கி தையுங்க. ஏன்னா சில லேஸ் வந்து பிகினர்ஸ் தைக்கும் போது சரியாக தைக்காத மாதிரி ஆகிடும். அது அப்படி இல்லை, லேஸ் வந்து கரெக்டான ஷேப்பில் இல்லைன்னா உங்களுக்கு தைச்சாலுமே அந்தளவுக்கு ஒரு நீட் ஃபினிஷிங் கிடைக்காது. ஸோ இந்த சிம்பிளாக இருக்குது பாருங்கள், இந்த டிசைன் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சில்க் துணியை பொறுத்தளவு கொஞ்சம் பிசுறு வந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும். நம்ம ரொம்ப வந்து ஜென்டிலாக வந்து தையல் போட்டுட்டு வரணும், இல்லைன்னா உங்களுக்கு நாராக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும். முடிஞ்ச வரைக்கும் துணியை போட்டு ரொம்ப கண்ணாப்பினான்னு அதிகமாக வந்து இழுத்து தைக்காமல் ரொம்ப பிசுறு கிளம்புற அளவுக்கு நம்ம வந்து தைக்காமல் நீட்டாக தைச்சி எடுக்கிறதுக்கு வந்து சில்க் கிளாத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம் அது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், தைக்கும் போதே எந்த அளவுக்கு வந்து அந்த நூல் வந்து பிரிஞ்சு வந்துக்கிட்டே இருக்குன்னு பாருங்களேன். இது வந்து பிகினர்ஸ் வந்து கொஞ்சம் கவனமாக பொறுமையாக தைச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த எக்ஸ்ட்ரா அது மாதிரி நூல் பிரிஞ்சு வர்றது இல்லாமல் தைக்கலாம். இப்போ 2 பக்கமும் இதே மாதிரி ஸ்லீவ் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? நமக்கு எங்கேயும் சுருக்கம்லாம் எதுவும் இல்லாமல் ரொம்ப நீட்டாக சைடு வந்து அப் அண்ட் டவுன் இல்லாமல் ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டோம். 2 ஸ்லீவும் அதே மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ வந்து சைடு ஜாயின் பண்ணிக்கலாம். இடுப்பு பக்கம் ஹூக் பெட்டியோடு சேர்த்து மார்க் பண்ணணும். அளவு ப்ளவுஸில் என்ன அளவு இருக்கோ அதை அப்படியே மார்க் பண்ணிக்க வேண்டியது தான். டாட் மட்டும் நான் வந்து எப்போவுமே என்னோடய ஸ்டிச்சிங்கில் லாஸ்ட்டாக தான் பிடிப்பேன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டிச்சிங் மெத்தடு, என்னோடய மெத்தடில் நான் வந்து லாஸ்ட்டாக தான் பிடிப்பேன். பார்த்தீங்கன்னா இடுப்பில் மார்க் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிவிட்டு அப்படியே கை பக்கமும் மார்க் பண்ணி ஸ்ட்ரைட்டாக வந்து தையல் போட்டுக்கிறோம். இப்போ ஒரே ஈவனாக கிளாத்தை வச்சுட்டு மீதி எக்ஸஸான கிளாத்தை கட் பண்ணிவிட்டு எல்லா கிளாத்தையும் சேர்த்து வச்சு ஒரு ஃபுட் கேப் விட்டு ஓரத்தில் தையல் போட்டுட்டு சின்னதாக அதை மாதிரி ஒரு அரை இன்ச்சு கேப்பில் சிசர் கட் கொடுத்து எடுத்துக்கும் போது பிசுறு பிரிஞ்சு வராமல் இருக்கும், பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும். ஸோ இப்போ தையல் எக்ஸ்ட்ரா போடுற தையல் வந்து நம்ம விருப்பம்தான். 4 தையல் 3 தையல்னு இப்படி எத்தனை தையல் வேணாலும் போட்டு கொடுத்துக்கலாம் கஸ்டமருக்கு. 2 பக்கமும் இதே மாதிரி நம்ம ஃபினிஷிங் பண்ணிக்கலாம். இப்போ இன்னொரு சைடு ஸ்லீவ் பக்கத்துலேருந்து நான் வந்து ஜாயின் பண்ணுறேன். முன்கை சுற்றளவு மார்க் பண்ணிக்கிட்டு தையல் போட்டுட்டு அப்படியே இடுப்பு பக்கம் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்க வேண்டியது. பெல்ட் அளவு கரெக்டாக கட் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு சைடு அப் அண்ட் டவுன் வராமல் இருக்கும். சைடு அப் அண்ட் டவுன் வரலனாலே உங்களுக்கு ஆம்ஹோல் ஜாயிண்ட் வந்து ரொம்ப கரெக்டாக பர்ஃபெக்டாக வரும். உடம்பு சுற்றளவுலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து டாட் பிடிச்சிக்கிறேன். நமக்கு எல்லா அளவுகளுமே ரொம்ப கரெக்டாக இருக்குது. நெக்கு டிசைனுக்கும் ஸ்லீவும் ரோஸ் கலர் பார்டர் இருக்கிறனால சிம்பிளாக முடிச்சிருக்கோம் பாம்பாம் கொடுத்து. 3.5க்கு 3.5 இந்த மாதிரி சதுர ஒரு 4 கிளாத் கட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு நாட்லேயும் 2 குஞ்சம் வர மாதிரி தையல் தைச்சி எடுத்துருக்கேன். இப்போ 2 பக்கமும் இதே மாதிரி நம்ம தையல் போட்டு ஒரு நெக்கு ஷோல்டர்லேருந்து ஒரு 2.25 இன்ச்சு கேப்பில் மார்க் பண்ணிவிட்டு நாட் வந்து நான் ஜாயின் பண்ணி எடுத்துருக்கேன். இந்த சிம்பிளான அழகான ப்ளவுஸ் டிசைன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக்கும் ஹைப்பும் கொடுத்துருங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.